வீணடிக்க வேண்டாம். கவலைப்படாதீங்க, அதை நான் முடிச்சிடுறேன். வேலையை ஒழுங்கா பார்க்குறவங்க இருந்தால் தான் கம்பெனி முன்னேற முடியும். புரிஞ்சதில்ல? ம். எல்லாரும் இறங்குங்க, வாங்க போலாம். இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பிடிச்சிருக்கா? ஏய், நல்லா இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ 3 பேர் கொண்ட ஒரு குழுவும் ஒரு கம்ப்யூட்டரும் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரிச்சர்ட் சார் ஆஃபீஸ் ப்ளீஸ். ரிச்சர்ட் சாருக்கு கனெக்ட் பண்றீங்களா? பெசாரியன் பேசுறேன். இல்லை, இன்னும் லைன்ல வரல. ஓகே, புரியுது. ப்ளீஸ் ட்ரை பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. P84 செக்லிஸ்ட் இருக்குல்ல? என்னங்க சார்? எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டுக்கங்க, கண்ணாடியை மாட்டிக்கங்க. இந்த கண்ணாடி எல்லாம் இங்க வேலை செய்யறவங்களுக்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டது. எல்லாரும் லிஃப்ட்டுக்கு போயாச்சா? நாம இப்போ மேல் பகுதிக்கு போய் சூரியன்ல இருந்து எப்படி சோலார் எனர்ஜியை தயாரிக்கிறாங்கன்னு தெளிவா பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, இந்த பெரிய தொழிற்சாலையோட உற்பத்திக்கு தேவைப்படுற உபகரணங்களால பல சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, மிக நுட்பமான அதிநவீன கருவிகளால தான் இந்த பகுதி இயங்கப்பட்டு வருது. இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு வந்தது சோலார் எனர்ஜியும் எலக்ட்ரானிக்ஸும் தான். கம்பெனியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொன்னா இன்னும் நிறைய பாதையில் போக வேண்டியிருக்கு. உற்பத்தி பெருகுனா லாபம் நிறைய வரும். நாட்டில் உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா கூட நம்ம தொழிற்சாலையை வெற்றிகரமாக நடத்தலாம். அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். சயின்டிஃபிக்காக ஒரு நாடு எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் அடிப்படை தேவைகளில் அது தன்னிறைவு அடையணும். அதனால பெருகிக்கிட்டு வர்ற மக்கள் தொகையை நாம் மனசில் வச்சுக்கிட்டு விவசாயத்துறையில் மட்டும் நம்ம உற்பத்தியை பெருக்கணும்னா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சுலபமாக சமாளிக்கலாம். உழைப்பை மட்டும் நம்பினா போதும். சொல்லு ஜென். மிஸ்டர் பெசாரியன் இப்ப P84ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஞாபகப்படுத்த சொன்னீங்க சார். தேங்க்யூ. ப்ளீஸ் ஒரு ½ hour பிரேக் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்ப போயிட்டு இருக்கிற இந்த பகுதியில பொதுவா யாரையுமே உள்ள விடுறதில்ல. ஏன்னா இந்த பகுதியில இருக்கிற கெமிக்கல்ஸ்ல விஷத்தன்மை அதிகம் இருக்கு. யாரும் எதையும் தொட்டாதீங்க. This is P84. வார்ட் 29 இம்மீடியட்டா செக் பண்ணுங்க. 22L இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. செக். 93D. செக். இது 10-inch வால் மிஷின், கம்ப்யூட்டரைஸ். மேல உள்ள ஸ்டோரேஜ் வால்ல இருந்து மிக்ஸ் பண்ணி வர கேஸஸையும் சொல்யூஷனையும் ப்ரோக்ராம் பண்ணி இதான் மெயின் வாலுக்கு அனுப்புது. ஆனா இப்போ நாம அதை பார்க்க முடியாது. இது ரிப்பேர்ல இருக்கிறதா போட்டிருக்காங்க. செக். 14 years. ப்ராப்ளமா? சீக்கிரம் P84 மூடுங்க. எல்லாரும் என் கூட சீக்கிரம் வாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சீக்கிரம் P84 மூடுங்க. க்ளோஸ் பண்ண முடியல சார். கடவுளே. ஓ மை காட். சைமன்.
இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமான முழு விளக்கமும் நாளைக்கு மார்னிங் என் டேபிள்ல இருந்து ஆகணும். டாக்டர் சைமன் அவசர சிகிச்சை பிரிவுக்கு உடனே வரவும். டாக்டர் சைமன் அவசர சிகிச்சை பிரிவுக்கு உடனே வரவும். ரிச்சர்ட் சார், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் லங்ஸில் டேமேஜ் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணோம். அவங்க 1 வீக் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவாங்க. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அது எனக்கும் தெரியும். குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணோம். பிளட்லேயும் டிஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சதுனால தான் 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக டேமினை தவிர எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அவன் உடம்பு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் 2 நாள் அவனை நான் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு ரொட்டீன் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேனே. எல்லாம் சரியாயிடும். டாமியனுக்கு அடிஷனல் டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கிறதுனால அவன் மட்டும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க வேண்டி இருக்கும்னு டாக்டர் சொன்னார். எனக்கு ஒண்ணு இல்ல, உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்கிறப்ப நான் ஏன் இங்க தங்கணும்? எதுக்கு இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிறீங்க? நான் இங்க இருக்க மாட்டேன். அடுத்த வாரம் வேணா கூட்டிட்டு வரட்டா? என்ன சொல்றீங்க டாக்டர்? சரி, அப்படியே செய்யுங்க. தேங்க்யூ. என்ன சந்தோஷமா? நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீ இந்தா வா போலாம். லேக் சைடு வரைக்கும் போயிட்டு வரோம். மிருகமா? ஹலோ பென், அர்ஜென்ட்டா உங்களை பார்க்கணும். கீழே வரவா? இல்ல இல்ல, பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஒரு சந்தேகம், உங்களை கேட்கணும். ஓகே.